மக்களே வணக்கம். இந்த பதிவில் நேராக தள்ளி விட்றாதீங்க. இப்போ வந்து எங்கள் ஊர் வந்து செய்யூரில் நான் மேற்கு கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். எங்கள் ஊரில் வந்து ஒன்றுமே வந்து பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாங்க. இது வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு போட்டு தரணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது எனக்கு. எங்கள் ஊரில் சராசரி ஒருத்தன் வந்து கூலிக்கு போகிறவன் ஒயின் ஷாப் போனான். நான் வந்து சரக்குலாம் அடிக்க மாட்டேன், நான் பைக்கில் இட்டு போனேன். ஒயின் ஷாப்பில் வந்து சரக்கு வந்து 140 ரூபா சரக்கு. அது 140 ரூபா பேர் தெரியும், அவன் சொல்லி தான் தெரியும் எனக்கு. 140 ரூபா சரக்கு காலி. 140 சரக்கு வாங்கி மனம் ஃபுல்லாக பிளாக்கில் வாங்கி ஓட்டுறவன் 180 ரூபா சரக்கு. அவன் கடைக்கு வரும்போது அவங்க மனைவி தக்காளி வெங்காயம் வாங்க சொல்லிட்டு, நீ 150 ரூபாத்துக்கு 50 ரூபாய்க்கு வாங்க சொல்லிட்டு அவன் போனால் 150 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி குடிச்சிட்டான். அவங்க வீட்டை போகும்போது சண்டை போட்டு அடிதலாகி அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டான். அப்போது நான் என் கண்ணு முன்னாடி நடக்கிறது ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். அப்போது எத்தனை குடும்பம் இதுமாரி நான் கண்ணு முன்னாடி தெரியாது நடக்குது. இந்த குடியால் ஒரு 50 ரூபா கூட மிச்சமான இல்லை. அப்போ ஏன் கள்ளச்சாராயம் பாக்கெட் வாங்கி குடிச்சு சாக மாட்டானுங்க? இது எனக்கு தெரியுதா? இவ்வளோ தூரம் நடந்தோம் பிளாக்கில் விற்கிறானுங்க, இன்னுமே விற்கிறானுங்க பிளாக்கில். காலையில் 5 மணிக்கு குடிச்சிட்டு வந்தானுங்க. நான் பார்க்குறேன் நான். சரிங்க, இதே வந்து போலீஸ் வந்து என்னை கேட்கட்டான், நீ எங்கடா பார்த்து, நான் இடத்த காட்டி பாட்டிலும் கையுமா நான் நிரூபிச்சிடறேன். ஆனால் அத்தனை போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிடணும் முடியுமா? என்னங்க எங்கே தாங்க போகுது நாடு? சரிங்க, அவன் உரிமைங்க, அவன் ஒயின் ஷாப் விற்கிட்டான், கவர்மெண்ட்டு அளவு பண்ணி விற்கிட்டான். அவன் வந்து கஷ்டப்பட்டு வந்து வாங்கி போகிறது கூட ஒயின் ஷாப்பில் சரக்கு இல்லைங்க. என்ன பண்ணுவோம், எங்கே போவான்? அதுனா உனி மாரி வந்து ஒரு ரொம்ப தராங்க, எனக்கு தெரியல பேர். அதை வாங்கி தோட்ட நான் செத்து போடுவேன் சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் அப்போ அந்த கேவலமான சரக்குலாம் விற்கிறாங்க கவர்மெண்ட்டு. 140 சரக்கு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி அடிச்சிடானுங்க பிளாக்கில் வைக்கிறது. ஜனங்க எப்படிங்க போகிறது, எங்கே போய் சாப்பிட்றது? இதை நாடாவது சுடுகாடா கருமாந்திரம் பிடிச்சது? இதை திந்தவ மாட்டாங்களா? எத்தனை அரசியல்வாதிங்க என்னென்ன கண்டுக்கிறானுங்க அரசியல்வாதிங்க? அவன் இவனை ஏமாத்தினான், அவன் ஏமாத்தினான், அதே தான் போகுது. எனக்கு வேதனையாக இருக்குது. எனக்கு நான் குடிக்காரன், குடிக்கும் போது எனக்கு அவசியமே கிடையாது. எந்த அரசியல் வந்தாலும் நடக்க மாட்டேது. எப்படி அவன் சார் அப்பாவிங்க பாவம், அவன் ரம்மு அந்த 180 சரக்கு தாங்க வாங்கி குடிக்கானுங்க. அப்படி இல்லையா போய் அவனுக்கு போய் பிளாக்கில் வாங்கி கொடுக்கானுங்க. வாழ்க்கை இப்படி தான் ஓட்டி ஆகணுமா பொதுமக்கள்லாம்? அதுக்காக ஓட்டு போடுறாங்க, அதுக்கு நல்லா ஆட்சி அமைக்கிறாங்க. ஜனங்களுடைய பாவலாம் சும்மா விடாதுங்க. சத்தியமாக நீ அவன் இப்படிலாம் மேலே கணக்கு விடணும். எல்லாமே என்னடா ஆட்சி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கு கேட்பாங்க. என்ன வேலை செஞ்சுன்னு சொல்லிட்டு அரசு பணி கேட்பாங்க. எல்லாமே கணக்கு தானே, நம்மளா கேட்க போகிறது சொல்லி நினைக்கலாம். நன்றிங்க.